மின்னியின் தேன் யார் எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? குட்டீஸ், நீங்க விரும்பும் சாப்பாடு திடீரென்று காணாமல் போனால் என்ன செய்வீங்க? பச்சை பசேல் காட்டில் ஒரு சிறிய புத்திசாலி அணில் வாழ்ந்தது. அவளுடைய பெயர் மின்னி. மின்னிக்கு மிகவும் பிடித்த சாப்பாடு என்ன தெரியுமா? தேன். ஒரு நாள் காலை மின்னி தனது தேன் குடுவையை பார்க்க வந்தாள். ஆனால் அது அங்கே இல்லை. மின்னி மிகவும் கவலையடைந்தாள். அந்த நேரத்தில் அவளுடைய நண்பன் முயல் குட்டி வந்தது. மின்னி, என்ன ஆயிற்று? என் தேன் குடுவை காணவில்லை. மின்னியும் முயலும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க. மரத்தின் கீழே பார்த்தாங்க, இலைகள் நடுவே பார்த்தாங்க, பெரிய கல்லின் பின்னாலும் பார்த்தாங்க. ஆனால் தேன் எங்கும் கிடைக்கவில்லை. என்ன சத்தம் இது? அந்த நேரத்தில் அவர்கள் மெதுவாக சென்றார்கள். மன்னிச்சுக்கோ, எனக்கு மிகவும் பசிச்சு. பரவாயில்ல நண்பா, நாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அவர்கள் மூவரும் சேர்ந்து தேன் பகிர்ந்து சாப்பிட்டார்கள். அந்த நாளில் மின்னி ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கொண்டாள். பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி. குட்டீஸ், மின்னியின் அடுத்த சாகசத்தை பார்க்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப் செய்ய மறக்காதீர்கள்.